இந்த குடிசை பகுதி மக்கள் ஒரு அரை நூற்றாண்டுக்கு மேலாக சென்னை மாநகரத்தை தூய்மைப்படுத்தி வருகிறார்கள். சென்னை மாநகரத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கும் அவர்கள் பங்காற்றி வருகிறார்கள். சென்னை மாநகரத்தை அழகுபடுத்துகிறோம் என்ற பெயரிலோ வளர்ச்சி திட்டங்களின் பெயரிலோ இவர்களை இங்கிருந்து அப்புறப்படுத்தி 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் தொலைவில் வாழ வைக்கிறார்கள். அப்படி வாழ வைக்கும் போது அவர்களுக்கு ஏற்படுகிற வாழ்வாதார நெருக்கடிகளை பற்றி பேசுகிறது இந்த வார சுவடுகள். கண்ணகி நகர். சென்னை மாநகரத்தின் அதிகமான குடிசை பகுதி மக்கள் தங்கள் சொந்த வாழிடங்களிலிருந்து அகற்றப்பட்டு இப்போது வாழ வைக்கப்பட்டிருக்கும் ஒரு மறுகுடியமர்வு பகுதி. 15,000க்கும் அதிகமான வீடுகள், 1 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள். வீட்டின் அளவோ 160 250 சதுர அடிக்குள். 2000ஆம் ஆண்டிலிருந்து பல்வேறு காலகட்டங்களில் இங்கு கொண்டு வந்து அவர்கள் வாழ வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வதற்கான வசதி இங்கு இருக்கிறதா? வாழ தகுதியான வீடுகளில்தான் அவர்கள் வாழ்கிறார்களா? இதை பற்றியெல்லாம் தெரிவதற்கு அந்த ஊரில் வாழ்கிற ஒரு குடும்பத்தின் கதையை முதலில் நாம் கேட்போம். முனியம்மாவின் மகன் முத்துகிருஷ்ணன் கடந்த 3 வருடங்களாக படுத்த படுக்கையாகவே இருக்கிறார். அவருடைய மருத்துவ வசதி செய்வதற்காக அரசு பொது மருத்துவமனைக்கு ஒவ்வொரு முறையும் முனியம்மா செல்லும் போது 500 ரூபாய்க்கு மேல் செலவு செய்ய வேண்டி இருக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளாக இந்த மருத்துவ பிரச்சனையை முனியம்மா எப்படி சமாளித்து வருகிறார் என்பதை அவரிடமே நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இந்த வசதி கிடையாது இருக்குது. ஒரு பிள்ளை எங்க வீட்டுக்காருக்கு வேலைக்கு போக முடியாது. அவர் வயசாகி போய் கால் வராத இருக்காரு. நான் இப்படி இருந்தா என் பிள்ளை சமாளிக்கிறது பிள்ளை பேப்பர் பொறுக்குது, அது பொறுக்கிறதோ பொறிக்கிட்டு வந்து என் பிள்ளை நான் காப்பாத்துறேன். ஒரு புள்ள வந்து வேலைக்கு போயிட்டு வர அந்த புள்ளைய வச்சுட்டு எனக்கு சாப்பாடுக்க பிடிக்கல. ஒன்னில 400 ரூபாய் எடுத்தாது கூட நான் பஸ் பயிரெல்லாம் போய் அவனுக்கு சாப்பாடு செய்யணும். நான் என் பிள்ளைய போகணும். சென்னை மாநகரத்தின் மத்தியில் வாழ்ந்து வந்த மக்களை கண்ணகி நகருக்கு மறுகுடியமர்வு செய்தது அவர்களது வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட்டிருக்கிறது. முனியம்மாவின் மகன் முத்துகிருஷ்ணன் 3 ஆண்டுகளுக்கு முன்பு வரை சுண்ணாம்பு அடிக்கும் வேலைக்கு தான் சென்று கொண்டிருந்தார். நுரையீரல் பாதிக்கப்பட்டு அவரது உடல் நலிவுற்ற காரணத்தினால் வீட்டுக்கு அவர் மூலம் வந்த வருவாய் நின்று போனது. சம்பாதிக்கிறான், அவன் பிள்ளைகளை படிக்க வைக்கிறான். எனக்கு வந்து ஒரு ஆதாயமும் கிடையாது. ஒரு டாக்டர் போயிட்டு சார் என் பிள்ளைய காப்பாத்து சார், 2 அப்பனுக்கு விளையாடுதா போதும் எனக்கு 2 பிள்ளைங்களுக்கு அப்படி கேட்டேன். நானம்மா டிவி போட்ட டாக்டர் போய் கேளு, அவரே பாதிப்பட்ட டாக்டர் போய் இருந்து கேள்ற என்னால படி ஏற முடியல. நான் தள்ளிட்டு போறோம்ல கேட்டா 100 ரூபாய் கொடு, அப்பதான் உன் பிள்ளைய வீட்டுக்கு விடுவேன். அப்படி இருந்தாலும் எனக்கு ஒண்ணுமே சமாளி வீட்டோட போட்டு நான் படிப்பு வச்சுட்டு இருக்கேன். என்ன தெரியுது, யார போய் கேட்கறது? என்ன ரொம்ப ஊர்பட்ட கஷ்டாயிடுச்சு. 1 லட்சம் தானே வித்து கம்பளை வச்சு எல்லாரையும் கேட்டு எல்லாருக்கும் 110 ரூபாய்க்கு வட்டி வாங்கி இருக்கிறேன். 2000 ரூபாய் கூட அதை நான் வட்டி கட்டுவேன். நான் முதல்ல கொடுப்பேன். சொல்லுங்க. இங்க வர்றதுக்கு முன்னாடி சென்னையில எந்த இடத்துல, சிட்டில எந்த இடத்துல இருந்தீங்க? நாங்க தேனாம்பட்டில இருக்கு. அங்க போவோம், ஒரு மொத்தமா கொடுப்போம் காசு. கிருஷ்ணன்ல அரிசி எல்லாமே வாங்கிட்டு வந்தோம். இங்க வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டத்தாக்கு போய்க்கிறோங்க. நாங்க ஒருவேளை தேனாம்பேட்டையில இருந்திருந்தா உங்க எங்களுக்கு நல்ல வசதிங்க. அங்க பக்கத்துல வந்து தேனாம்பட்டியில கார்பரேஷன் ஆஸ்பத்திரி இருக்குது, இந்த பிரைவேட் ஆஸ்பத்திரி எங்களை சுத்தி இருக்குது. இங்க கிடையாது. போனா துறப்பகம் போனோம், இல்லன்னா சோழநல்லூர் போனோம், இல்லன்னா பேட்டை போனோம். சென்னையின் 55க்கும் மேற்பட்ட குடிசை பகுதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட மக்கள் கண்ணகி நகரில் வாழ்ந்து வருகிறார்கள். இந்த 55க்கும் மேற்பட்ட குடிசை பகுதிகளில் இருந்து இவர்கள் வெளியேறிய கதையை கேட்டால் பெரும்பாலும் தீ விபத்துக்கு பிறகு வலுக்கட்டாயமாக இங்கு கொண்டு வரப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு தீ விபத்து தேனாம்பேட்டை குடிசை பகுதியில் ஏற்பட்ட பிறகு வலுக்கட்டாயமாக இங்கு அழைத்து வரப்பட்டவர் தான் முனியம்மாவும் அவரது குடும்பமும்.
10 மணிக்கு மேல பிள்ளைங்க ஓட்டி செய்யிட்டு வந்தா போலீஸ்கார மடங்குறான். டேய் இங்கே நான் போயிட்டு வரேன் அப்படின்றது. சார் வேலை செஞ்சுட்டு வருவோன்றான். இந்த இடம் ஏது இது விசாரிக்காது. அந்த நேரம் ஒருத்தனாட போன் இருக்கும், ஒருத்தனாட போன் இருக்காது. சொன்ன அந்த இடத்த காட்டு, நீ வா ஸ்டேஷனுக்கு வா, நான் போன் பண்ணி நான் கேக்குறேன் அப்படின்னு சொல்றது. பிள்ளைங்க எல்லாம் நைட்ல வரவும் முடிய மாட்டேங்குதுங்க. இடம்பெயர்க்கப்பட்ட வாழ்வின் கொடூரத்தை, சோகத்தை முனியம்மா சொல்ல நாம் கேட்டோம். நமது அரசு மக்கள் நல அரசாக இருந்தாலும் கூட அரசு மக்களை சென்றடைவதில் இருக்கக்கூடிய இடைவெளிகளைத்தான் இதுபோன்ற மனிதர்களுடைய வாழ்க்கை நமக்கு சொல்கிறது. செம்மஞ்சேரி மற்றுமொரு மறுகுடியமர்வு பகுதி. சுமார் 7000 வீடுகள், 30,000க்கும் மேற்பட்ட மக்கள். சென்னையிலிருந்து 25 கிலோமீட்டருக்கும் அதிகமான தொலைவில் இருக்கிறது. சென்னை மாநகரின் மத்தியிலிருந்து 22க்கும் மேற்பட்ட குடிசை பகுதிகளிலிருந்து இடம்பெயர்க்கப்பட்ட மக்கள் இங்கு வாழ வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கடந்த 8 ஆண்டுகளாக வாழ்ந்து வரும் இவர்கள் சந்தித்து வரும் வாழ்வாதார நெருக்கடிகள் என்ன? அவர்களே பேசுகிறார்கள். சுனாமி வந்ததுனால இங்க நாங்க பாதிக்கப்பட்டதுனால இந்த இடத்துக்கு நாங்க வந்திருக்கிறோம். வந்த இடத்துல குடிக்கிற தண்ணியும் சஸ்போன் தண்ணியும் 1-2 கலந்து ஒரே புழுவு, ஒரே அந்த நாத்து தண்ணி வருது. எங்களால தண்ணி பிடிக்கவும் முடியல. தண்ணி நம்பியும் தண்ணி வரும் நம்பி இருக்கும்போது தான் நாத்து தண்ணி வந்துருது. 22க்கும் மேற்பட்ட குடிசை பகுதிகளிலிருந்து மக்கள் மறுகுடியமர்வு செய்யப்பட்டிருக்கிற செம்மஞ்சேரியில் பொது விநியோக திட்டம் சரியாக செயல்படவில்லை என்று குற்றம் சாட்டுகிறார் சீனிவாசன். எனக்கு வீட்டு அருகிலேயே இருக்குது சார் ரேஷன் கடை. ஆனா கிடைக்க மாட்டேங்குது பொருள். போனாக்கா 10ஆம் தேதி வாங்கன்றாங்க. அந்த மாசம் கடைசியா போயிடுச்சுன்னா அடுத்த மாசம் தாங்க இந்த பொருளை விட்டுட்டீங்க. நீங்க இந்த மாசம் பொருள் நீங்க விட்டுட்டீங்க. 3 லிட்டர் கிருஷ்ணால் தான் எனக்கு மண்ணெண்ணெய், அதுவே முழுசா வாங்க முடியல. செம்மஞ்சேரியில் பூங்காக்கள் அமைக்கவென தேர்வு செய்யப்பட்ட இடங்கள் நீண்ட காலமாக பூங்காக்கள் அமைக்கப்படாமல் வீணடிக்கப்படுகின்றன என்று குற்றம் சாட்டுகிறார் அரசியல் செயல்பாட்டாளர் பொன் சிவகுமார். எல்லா பெண்களும் குழந்தைகளும் மன கஷ்டத்துல இருக்காங்க. ஆனா அவங்க சுதந்திரமா விளையாடுறதுக்கு ஒரு இடத்துல கூட பார்க் கட்டி வைக்கல. இங்க பாருங்க எல்லாமே இருக்கு. எல்லா பார்க்லயும் செடி புல் புதர் தான் வளர்ந்து இருக்குது. இளம் வயதினர் போதைப் பொருள்களுக்கு அடிமையாவது தங்கள் பகுதியில் அதிகரித்திருப்பதாகவும் அதற்கு முடிவு கட்டப்பட வேண்டும் என்றும் சொல்கிறார் சித்ரா. கலாச்சாரம்னா செம்மஞ்சேரியை பொறுத்த வரைக்கும் கஞ்சாவும் போதை மாத்திரையும் அதிகமா இருக்குது. அதை ஒழிக்கணும். 12 வயசு பையன் 13 வயசு பையன் கூட கஞ்சா அடிக்கிறான். அவன் என்ன செய்யறதுன்னு தெரியாம தவறு எல்லா விதத்திலயும் செய்யறான். வீட்டின் அளவு சிறியதாக இருப்பதால் குடும்ப உறுப்பினர்களின் அந்தரங்கம் பாதிக்கப்படுவதை சுட்டிக்காட்டுகிறார் அனிதா. வீடு சின்ன வீடா இருக்கறனால 4 பேர் புருஷன் பொண்டாட்டி 2 பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்களா இருந்தா அதுல இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பெருசானா அதுல புருஷன் பொண்டாட்டிக்கும் படுக்கிறதுக்கு இடம் இருக்காது. பிள்ளைங்களும் அதனால அந்த பிள்ளைங்க கூட பார்த்து தப்பு பண்ணதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி தான் ஆகுது. மறுகுடியமர்வு பகுதிகளில் இளம் வயதிலேயே பெண்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை நிலவுகிறது. வாழ்வாதார நெருக்கடிகள் காரணமாகவும் மேல் படிப்புக்கு பெண்கள் செல்வதற்கு வசதிகள் இல்லாததன் காரணமாகவும் இதுபோன்ற இளம் வயது திருமணங்கள் நடைபெறுகின்றன. செம்மஞ்சேரி பகுதியில் அப்படி இளம் வயதில் திருமணம் செய்து கொண்ட 2 பெண்களை நாம் சந்தித்தோம். இந்த பெண் 17 வயது ஆரம்பிக்கும் போதே திருமணம் முடித்துக் கொண்டார். அதன் பாதிப்புகளை அவர் இப்போது அனுபவித்து வருகிறார். நான் 10வது முடிச்சு கொஞ்ச நாள் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. 10வது முடிச்சுட்டு வேலைக்கு போன இடத்துல என் ஹஸ்பண்ட் நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் லவ் பண்ணும்போது எனக்கு அவரோட கேரக்டர் என்னன்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு ஒரு சின்ன சின்ன விஷயம் சந்தேகப்படலாம், விளையாட்டா கேட்கறாங்க அப்படின்ற ஒரு இதுதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கொஞ்ச நாள்லயே ஆனால் கல்யாணம் ஆயிடுச்சு. மாமியார் வீட்டு சைடு, என் வீட்டு சைடு யாரும் சப்போர்ட்டும் கிடையாது. மாமியார் வீட்டு சைடு தான் எனக்கு மேரேஜ் பண்ணது. எல்லாமே அவங்க பார்த்தாங்க. கல்யாணம் ஆயிட்டு கொஞ்சம் நல்லா தான் வச்சிருந்தாங்க. திடீர்னு சின்ன சின்ன அதுக்கப்புறம் வர ஒரு பிரச்சனை அது பெருசாக ஆரம்பிச்சுது. நாத்தனாங்க அவங்க எல்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சு நிறைய பிரச்சனையாச்சு. இந்த குழந்தை பிறக்கிறதுல ஓரளவுக்கு அப்படி இப்படி நாங்கள் சமாளிச்சு இருந்துட்டோம். ஆனால் இப்போ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சந்தேகம் அதிகம், பிரச்சனை அதிகம், தொட்டதுக்கு நின்னதுக்கு எல்லாத்துக்கும் குத்தம். இந்த பெண்ணு 16 வயது ஆரம்பிக்கும் போதே திருமணம் முடித்து கொண்டார். 6 மாத கை குழந்தையுடன் அவர் வாழ்வோடு போராடி கொண்டிருக்கிறார். நான் 8வது படிச்சிருக்கேன். 8வது படிச்சுட்டு வேலைக்கு போனேன். வேலைக்கு போறத சூப்பர்வைசர் லவ் பண்ணேன். நான் சூப்பர்வைசர் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். சந்தோஷமா தான் வச்சுட்டு இருந்தாங்க. அது அடையாள வேலைக்கு போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாங்க. மாமியார் வீட்லயும் பேசுறது கிடையாது, அம்மா வீட்லயும் பேசுறது கிடையாது. அம்மா அப்பா தான் பேசுவாங்க கொள்வாங்க. அப்பா போவாங்க. அம்மா என்ன கூட இருக்காங்க.
வேலைக்கு போலான்னு பார்த்தாலும் பாப்பா இருக்குது, என்னால போக முடியல. அப்படியே மீறி போனேன், தூங்கிடுறேன். நைட்ல போயிட்டு வந்து பகல்ல தூங்கிடுறேன்றதுனால எல்லாம் திட்டி அதுல இருந்து வேலைக்கு போறது கிடையாது, கொள்றது கிடையாது. நான் வீட்டுலதான் இருக்கிறேன். அம்மா ஒரு ஆள் தான் சம்பாதிச்சு எங்களை காப்பாத்துறாங்க. மத்திய அரசு 2007ஆம் ஆண்டில் தேசிய மறுவாழ்வு மற்றும் மறுகுடியமர்வு கொள்கையை வெளியிட்டது. இந்த கொள்கையின்படி வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்கள் வேறு வழியின்றி தங்கள் வாழிடங்களிலிருந்து அப்புறப்படுத்தப்படும் போது அவர்கள் கொண்டு சென்று தங்க வைக்கப்படுகிற புதிய மறுகுடியமர்வு பகுதிகள் நகர்ப்புறங்களாக இருக்கும் பட்சத்தில் ஒரு வீட்டின் அளவு குறைந்தபட்சம் 538 சதுர அடி கொண்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. இந்த மறுகுடியமர்வு பகுதிகள் கிராமப்புறங்களாக இருந்தால் ஒரு வீட்டின் அளவு குறைந்தபட்சம் 1076 சதுர அடி கொண்டதாக இருக்க வேண்டும் என்று இந்த கொள்கை வரையறுத்திருக்கிறது. மாநகரத்துக்கு உள்ளே குடிசைகளில் வாழ்வதன் நன்மைகளை பற்றி பேசுகிறார் மக்கீஸ் கார்டனை சேர்ந்த பாலசுந்தரம். இங்க வாழ்றதுனால பக்கத்துல வேலை செய்யறதுக்கு, பிள்ளைங்க படிக்கிறதுக்கு இங்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. வேற இடத்துல போனா அந்த சிம்மஞ்சேரி கன்னிநகரம் பசங்களாம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்க புருஷன் இல்லாதவங்க ரொம்ப முடிச்சிருக்கிறாங்க. அவங்க வேலைகள் எங்க பங்களா வேலை, ஹாஸ்பிட்டல் வேலை செய்யறாங்க. அதை வச்சு இவங்க காலத்தை ஓட்டுவாங்க. வேலை இடத்துல போனா படிக்க முடியாது. அதனாலதான் நாங்க இங்கே இருக்கிறோம். 2 ட்ரிப் எடுத்தாச்சு, 3ஆவது ட்ரிப் தான் 10 வச்சுட்டாங்க. மாநகரத்துக்குள்ளேயே குடிசைகளில் வாழ்வது என்பது குழந்தைகளுக்கு மிகவும் பாதுகாப்பானது என்று சொல்கிறார் மக்கீஸ் கார்டனை சேர்ந்த ரோசி. நாங்க இந்த இடத்துக்கு நாங்க எப்படி ஒரு 10 வருஷம் இருக்கோங்க. நாங்க வாடகையில தான் இருக்கிறோம். நாங்க 10 வருஷம் ஆகுது. இந்த 10 வருஷத்துக்குள்ளயா பாவம் ஏழை மக்கங்க ரொம்ப தத்தளிக்குதுங்க. வீடை எரிய வச்சுட்டாங்க. பிள்ளைங்க வீடு இல்லாத தத்தளிக்குதுங்க. அதாவது ஏழை பசங்க எங்கேயோ பொழிக்குதுங்க. வேலை வெட்டில தண்ணி இல்லாத அங்கேயோ எடுத்து வைக்கிறான்றாங்க. அதுங்க பயப்படுதுங்க. ஏதோ நல்ல இடம் இது என்ன பிறந்த இடம், வளர்ந்த இடம், ஏதோ பயம் இல்லாத குழந்தைங்க கூட விட்டு கூட எங்க பொழிக்கிறதுக்கு போவாங்க. அந்த இடத்துல எல்லாம் குழந்தைங்களை விட்டு போக முடியாது. அதனால ஜனங்க பயப்படுறாங்க. நீண்ட காலமாக வாழ்ந்த மாநகரின் மைய பகுதியிலிருந்து நகருக்கு வெளியே இடம்பெயர்க்கப்படுவதால் பெண்களுக்கு ஏற்படுகிற சிரமங்கள் பற்றி பேசுகிறார் பெண்கள் உரிமை செயல்பாட்டாளர் லில்லி மார்கரெட். இடமாற்றம் செய்யப்பட்ட பகுதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்ணகி நகர், செம்மஞ்சேரி, ஆல் இண்டியா ரேடியோ, மோரே, பள்ளிக்கரணை எல்லா பகுதியும் இருக்கு. ஆனா இந்த ஒட்டுமொத்த பகுதியில பார்த்தோம் அப்படின்னா வீட்டோட குடியிருப்பு அளவு மிக குறுகியதா இருக்கு. 158 ஸ்கொயர் ஃபீட்ல வீட்டோட அளவு இருக்கு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய இந்த வீட்டுடைய அளவுல ஒரு குளியல் அறையோ, ஒரு கழிப்பிட வசதியோ, இல்ல தூங்குவதற்கான அறைகளோ அப்படிங்கும்போது தனித்தனி அறைகள் எதுவும் இல்லாதனால அப்ப அந்த இடங்கள்ல வளரிளம் பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்களா இருக்கட்டும், இல்ல பெண்களும் அங்க இருக்கக்கூடிய அவர்களுடைய பாதுகாப்பிற்கான விஷயங்கள் அப்படிங்கும்போது ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்கு. அதுலயும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆடைகளை மாற்றுவதற்கு கூட ஒரு தனி அறைகள் இல்லாத சூழல் அப்படிங்கும்போது ஒரு பெத்த அம்மா அப்பாக்கள் முன்னாடி இப்ப எல்லாம் நிறைய சம்பவங்கள் நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம், கேள்விப்பட்டு இருக்கோம். அப்பாக்களே பொண்ணுங்களை அபியூஸ் பண்றது, பக்கத்து வீட்டுக்காரங்க பண்றது. இந்த சூழல்ல இந்த 158 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளேயே அந்த வீட்டோட அளவுக்குள்ளே இருக்கு அப்படிங்கும்போது அதுக்கான ஒரு பிரைவசியே இல்லாத அந்த அளவுக்குள்ளேயே எல்லா விஷயங்களுமே அந்த வீட்டுக்குள்ளேயே பண்ணணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கான வன்முறைகளும் பாலியல் ரீதியான வன்முறைகளும் சரி, மற்ற வன்முறைகளும் அதிகமான வன்முறைகள் நடப்பதற்கான ஒரு சூழல் அங்க உருவாயிட்டு இருக்கு. இது வெளியில நடக்கிறதை காட்டிலும் அந்தந்த இடங்கள்ல குடும்பங்கள்ல அது அதிகமா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. குடிசை மக்களை பற்றிய அரசாங்கத்தின் பார்வை பாரபட்சமானதாக இருப்பதாக சொல்கிறார் தோழமை மனித உரிமை அமைப்பின் இயக்குநரான தேவநேயன். கட்டாய அப்புறப்படுத்தல அரசினுடைய நிலைப்பாடும் மக்களோட நிலைப்பாடு ரெண்டா இருக்கு. இப்ப நீங்க நம்முடைய சிந்தாதிரிப்பேட்டையில கூவம் பகுதியை கூவத்தை அழகுபடுத்துற சொல்லி எடுக்கிறாங்க. இப்ப கூவம் அப்படின்னா ஒரு நதி அப்படின்னா நதியோடைய ஆறுனா 2 பக்கத்தையும் நீங்க எடுக்கணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு பகுதியில அந்த லேங்ஸ் கார்டன் தோட்டம் சாலை, அந்த சாலையில குடிசை பகுதி மக்கள் 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் வளர்த்து யார் அந்த மக்கள்னா அந்த லாரியிலிருந்து ஏற்றல் இறக்கல் கொடுக்கறவங்க, இந்த பழைய மரக்கடலைகளை எடுத்து போடுற அந்த மக்கள் வாழ்ந்த பகுதி. இப்ப அப்புறப்படுத்தல் வந்தா கரையை அழகுபடுத்தணும்னா 2 பக்கம் எடுத்துக்கணும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, லேண்ட்ஸ் கார்டனோட ஒரு பகுதியை மட்டும் எடுத்தாங்க. இன்னொரு பகுதி என்னன்னா அது சிந்தாதிரிப்பேட்டை பகுதியில அச்சகங்களும் லாரி உரிமையாளர்களும் வச்சிருக்க போகுது இன்னும் வரைக்கும் இருக்கு. அப்போ அப்புறப்படுத்துதல் அப்படின்னு அரசாங்க கண்ணோட்டம் இருந்ததுன்னா இல்ல கூவத்தை உண்மையாக தூய்மைப்படுத்துறோம் அழகுபடுத்துறோம் 2 பக்கம் எடுத்துக்கணும். அப்ப எந்த அளவுக்கு அரசோட பார்வை அப்ப இன்னுமே
ஒரு சாமானியன் சென்னைக்குள்ள வாழ முடியாது அப்படிங்கிற மனநிலையில தான் ஒரு கூவத்தின ஒரு கரை. இன்னைக்கு எடுக்கலாம், நீங்க படங்கள் எடுக்கலாம், அந்த பகுதியில் இருக்கு, சென்னைக்குள்ள இன்னும் அந்த ஒரு பகுதி. இப்போ வந்து உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் பல்வேறு தீர்ப்புகளை வழங்கியிருக்காங்க. என்ன தீர்ப்பு? 12 ஆண்டுகள் 14 ஆண்டுகள் ஒரு இடத்துல இருந்தா அந்த இடம் சொந்தம் சொல்றாங்க. அப்படி பாத்தீங்கன்னா இந்த மக்கள் 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் வசித்து கொண்டிருக்காங்க. ஒரு எடுத்துக்காட்டு, நுங்கம்பாக்கம் பகுதியில ஒரு மக்களை தூக்கி அப்புறப்படுத்தி செம்மஞ்சேரி கொண்டு போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நுங்கம்பாக்கம் பகுதியில இன்னைக்கு ஒரு சென்ட் நிலத்துல ஒரு குடிசை போட்டு வாழ்ந்துருக்காங்க. அப்ப அந்த ஒரு சென்ட் நிலத்தோட மதிப்பும் இப்ப செம்மஞ்சேரியில் கொடுக்கப்பட்டுள்ள 158 சதுரடி நிலம் ஒன்னா. அப்ப அங்க 25 லட்சம் மதிப்பீடு. அப்போ இப்ப இது மாதிரி பெருநகரங்கள் பெரு ஓட்டல்களுக்கு கொடுக்கப்படுகிற தொகை வேறு, இந்த மக்களுக்கு கொடுக்கப்படுகிற காம்பன்சேஷன்ங்கிறது வேறு. அப்ப அரசுடைய 2 கட்டம், ஒரு பக்கம் கண்ணு ஒரு கண்ணுல இருந்து வெண்ணெய், ஒரு கண்ணு சுண்ணாமுங்கிற நிலையில இருக்கு. மறுகுடியமர்வு பகுதிகளில் குழந்தைகளுக்கான உரிமைகள் பேணப்படுவதும் இல்லை, மதிக்கப்படுவதும் இல்லை என்கிறார் குழந்தை உரிமை செயல்பாட்டாளர் KG உமாசங்கர். குழந்தைகள் ஒரு முழுமையான பாதுகாப்பற்ற வன்முறைகளால் சூழப்பட்ட ஒரு சூழல்ல இருக்கிறாங்க. செம்மஞ்சேரியை மட்டும் இன்னைக்கு முதல்ல எடுத்து பார்ப்போம். செம்மஞ்சேரி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இன்னைக்கு 6730 குடும்பங்கள் இடம்பெயர்ப்பு அங்க இருக்க வச்சிருக்காங்க. இதுல 25,000 மக்கள் தொகை நம்ம தோராயமா எடுத்துக்கிறோம். அப்போ இந்த 6 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு 1000 குடும்ப மக்கள் தொகைக்கு ஒரு ICDS சென்டர் இருக்கணும். இன்னைக்கு 6 மையம் தான் செயல்படுது. 25 மையங்கள் இருக்க வேண்டிய இடத்துல 6 மையங்கள் அரசாங்கத்தால செயல்பட்டு இருக்கு. இந்த மையங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு மையங்களும் பாதுகாப்பான நிலையம் இருக்கா? கண்டிப்பா இல்ல. உதாரணத்துக்கு ஒரு மையத்துக்கு முன்னாடி கழிவு நீர் உங்க ஒரு 2-3 அடி உயரத்துக்கு தேங்கி நிக்குது. பணியாளர் சரியா கவனிக்கலன்னு சொன்னா ஒரு குழந்தை தவறி தண்ணிக்குள் இருந்து விட்டால் இறந்தக்கூடிய அபாயம் முக்கியமா இருக்குது. யார் பொறுப்பு இதுக்கு? 2வது நிலை 6 வயதுக்கு மேல 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னாக்க கல்வி. இந்த கல்வி நிலையில எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இந்த மக்கள் தொகைக்கு தேவையான பள்ளிகள் அங்க இருக்குதா? கண்டிப்பாக இல்லை. அரசாங்கத்தின் மறுகுடியமர்வு மற்றும் மறுவாழ்வு கொள்கைகளில் இருக்கக்கூடிய இடைவெளிகள் தான் இந்த வறிய மக்களுடைய பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணம் என்று வாதிடுகிறார் நகர்ப்புற வறியவர்கள் பற்றிய கொள்கை ஆய்வாளரான வனேசா பீட்டர். 2009 UNDP and Ministry of Housing and Urban Poverty Alleviation சென்ட்ரல் லெவல்ல வந்து ஒரு ரிசர்ச் ஸ்டடி கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த இந்தியா அர்பன் பாவர்ட்டி ரிப்போர்ட் 2009 அதான் அந்த ரிசர்ச் ஸ்டடியோட நேம். அண்ட் அதுல ரொம்ப கிளியரா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எல்லா மெட்ரோஸ், நாட் ஜஸ்ட் சென்னை, பட் எல்லா சிட்டிஸ்லயும் இந்தியால இருக்க மேஜர் சிட்டிஸ்ல ஒரு 2 to 3% லேண்ட்ஸ் அலோகேட் பண்ணிட்டாலே அங்க இருக்க ஸ்லம் டுவெல்லர்ஸ் எல்லாருக்குமே அதே இடத்துல சிட்டி உள்ளேயே கட்டி கொடுக்க முடியும்ன்றது அவங்களுடைய ப்ரொஜெக்ஷன். அண்ட் இது இந்தியா லெவல் ப்ரொஜெக்ஷன். அவங்க சென்னையிலயும் 2.3 ஏதோ ஒரு less than 3% தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கறச்ச நம்ம வந்து ரீதிங்க் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா 2% ஒரு 3% லேண்ட் கூட நம்மளால சிட்டிஸை உருவாக்குன மக்களுக்கு கொடுக்க முடியலையான்றது நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். நகர்ப்புற வறியவர்கள் கொள்கை ஆய்வாளரான வனேசா பீட்டர் மேற்கொண்ட ஆய்வில் பல்வேறு முக்கியமான தகவல்கள் வெளியாகி உள்ளன. 1 லட்சத்திற்கும் அதிகமானோர் வாழும் மறுகுடியமர்வு பகுதியான கண்ணகி நகரில் 35% குழந்தைகள் படிப்பை பாதியிலேயே விட்டுவிடுகிறார்கள். கண்ணகி நகரில் வாழும் 15,000க்கும் அதிகமான குடும்பங்களில் 6 வயதுக்கும் குறைவான குழந்தைகளின் எண்ணிக்கை சுமார் 4,500. இங்குள்ள 19 அங்கன்வாடிகள் வெறும் 410 குழந்தைகளுக்கே சேவை வழங்குகின்றன. கண்ணகி நகரில் ஒரு வீட்டின் அளவு 160 முதல் 250 சதுர அடிக்குள் இருக்கிறது. இது தேசிய மறுவாழ்வு மற்றும் மறுகுடியமர்வு கொள்கை 2007 வலியுறுத்தப்பட்ட வீட்டின் அளவை விட சுமார் 300 சதுர அடி குறைவானது. இது வாழ்வதற்கு தகுதியில்லாதது. இந்த ஆய்வு முடிவுகள் ஏற்கனவே அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. முதலில் கண்ணகி நகரில் 118 சதுர அடி அளவுள்ள வீடு வழங்கப்பட்டது. அதற்கு பிறகு செம்மஞ்சேரியில் 158 சதுர அடி அளவுள்ள வீடு வழங்கப்பட்டது. இப்போது பெரும்பாக்கத்தில் வழங்கப்பட்டிருக்கிற இதுபோன்ற வீடுகளுடைய அளவு என்பது 228 சதுர அடியாக இருக்கிறது. மக்களுடைய தொடர் கோரிக்கைகளுக்கு அரசாங்கம் செவிசாய்க்கிறது என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இந்த பிரச்சனையின் தீவிரத்தை தமிழ்நாடு அரசு மிகவும் உணர்ந்தே இருக்கிறது. 2011ஆம் ஆண்டில் தமிழ்நாடு அரசு வெளியிட்ட அரசாணை எண் 117 இதை மிக தெளிவாக சொல்கிறது.
மறுகுடியமர்வு இடங்களில் மக்களுக்கு தேவையான குடிநீர், அங்கன்வாடிகள், பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், தெருவிளக்குகள், குப்பை அகற்றுதல் போன்ற வசதிகள் இல்லாமல் இருக்கிற காரணத்தினால் குடிசை மக்கள் அங்கு செல்ல தயக்கம் காட்டுகிறார்கள். இந்த குறைகளை களைவதற்காக தலைமைச் செயலர் தலைமையில் உயர்மட்ட குழு ஒன்றை அமைப்பதற்கு அந்த அரசாணை வழிவகை செய்திருக்கிறது. சென்னை மாநகரத்திலிருந்து இடம்பெயர்க்கப்பட்ட 3 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் மறுகுடியமர்வு பகுதிகளில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போது ஏறக்குறைய அதே எண்ணிக்கையிலான மக்கள் இடம்பெயர்க்கப்பட்டு புதிய இடங்களில் தங்க வைக்கப்பட போகிறார்கள். இப்போது நாங்கள் நின்று கொண்டிருக்கக்கூடிய பெரும்பாக்கம் போன்ற பகுதிகளில் அவர்கள் குடியமர்த்தப்பட இருக்கிறார்கள். இந்த பகுதிகளை பொறுத்தவரைக்கும் மக்களுடைய கோரிக்கையை ஏற்று அவருடைய தங்குமிடத்தை 228 சதுர அடியாக அரசாங்கம் உயர்த்தி இருக்கிறது. ஆனால் இது மட்டும் போதாது. போக்குவரத்து வசதி மற்றும் குழந்தைகளுக்கான கல்வி வசதி மற்றும் மருத்துவ வசதி ஆகியவை செய்து தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இன்னமும் அப்படியே இருக்கிறது. இந்த மக்கள் இழந்ததை அவர்களுக்கு யாரும் திருப்பி தர முடியாது. அவர்கள் இழந்ததற்கு இணையாக கூட எதையும் தருவது பற்றி யாரும் யோசிக்க முடியாது. இருந்தாலும் கூட அவர்களது அடுத்த தலைமுறையின் கல்வி மற்றும் சுகாதார தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான பொறுப்பை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த மக்கள் விரும்புகிறார்கள். இன்னொரு சுவடுகள் நிகழ்ச்சியில் நாம் மீண்டும் சந்திப்போம். அவ்வளவு ஊர் ஜனம் இருக்குது இல்ல, ஒரு ஆஸ்பத்திரி இருக்குதா? டாக்டர் சொல்ற நீ நல்லா காப்பாத்து, நல்லா முட்டை கொடு, நல்லா பழம் கொடு. நான் இப்படி வருமானம் இல்லாத எப்படி கொடுக்கறது? அப்ப போய் நான் வீடு விட்ட திருடணுமா? அப்ப நான் திருடி ஆகணுமா? இல்ல நான் ஒரு ரவுடி ஆகணுமா? சொல்லுங்க.